வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 27 புள்ளிகள் சரிஞ்சு 22,470 முடிவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 72 புள்ளிகள் சரிஞ்சு 74,029 நிறைவடைஞ்சிருக்கு. நேத்து இண்டஸ்இண்ட் பேங்கை பத்தி டீட்டெயிலா பார்த்தோம். இன்னைக்கு அந்த பேங்கோடைய பங்குட விலையும் ஏறி இருக்கு. இதை பத்தி டீட்டெயிலா இன்னைக்கு சார்ட்ட வந்து பேசிடுவோம் வாங்க. சார் வணக்கம். வணக்கம் சிபி. இன்னைக்கும் மார்க்கெட் இறக்கத்துலாம் முடிவடைஞ்சிருக்கு. ஆனா அது ஒரு பெரிய இறக்கம்னு நம்ம சொல்லிட முடியாது. ஆமா. ஆனா நேத்து இறக்கம் இன்னைக்கும் இறக்கம்னு பாக்குறப்ப எப்படி சார் அது? இல்ல நிச்சயமா மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் டவுன்வர்ட் தான் ப்ராடா. பட் இந்த சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உதாரணமா இன்னைக்கு 72 பாயிண்ட் இறங்கி இருக்குன்னு பாக்குறோம். பட் அதுல முக்கியமான அங்கம் வகிக்கக்கூடிய பங்குகள் எதுன்னு பாத்தீங்கன்னா இன்ஃபோசிஸ். அது மட்டுமே 200 புள்ளிகளுக்கு மேல இன்னைக்கு சென்செக்ஸ் இறங்குறதுக்கு காரணம். ஆனால் 200 புள்ளிகளுக்கு மேல இறங்காம இருந்ததுக்கு காரணம் என்னன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க், கோட்டக் பேங்க் இந்த மாதிரி வங்கிகளுடைய ஏற்றம்ங்கிறது 200 புள்ளிகளுக்கு மேல இருந்தது சென்செக்ஸ்ல. அதனால சோ நீங்க அந்த இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், HCL டெக், டெக் மஹிந்திரா இந்த 4 டெக் கம்பெனிஸ் ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா மார்க்கெட் இன்னைக்கு புல்லிஷ் தான். ஏன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க், கோட்டக் பேங்க், ரிலையன்ஸ், ஐடிசி, டாடா மோட்டார்ஸ் எல்லாமே ஏறி இருக்குது இன்னைக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு மிக்சட் பேக்கா தான் போய்கிட்டு இருக்கு. 4 ஏறுது 4 இறங்குது, சைட்வேஸ்ல போகுது, அப்படிதான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அண்டர் கரண்ட் நெகட்டிவ்ங்கிறதுல மாற்றம் இல்லை. சென்செக்ஸ்ல எடுத்துக்கிட்டா இன்னைக்கு ஒரு 12 பங்குகள் தான் விலையேற்ற பங்குகள், பாக்கி 18 பங்குகள் விலையிறக்க பங்குகளாக தான் இருக்கு. பிராடர் மார்க்கெட்லயுமே வந்து அட்வான்ஸ் 1494, டிக்ளைன் 2491. 52 வீக் லோ பாத்தீங்கன்னா 274, 63 தான் ஹை. அது மாதிரி லோயர் சர்க்யூட், அப்பர் சர்க்யூட்ல பெரிய டிஃபரன்ஸ் இல்லைன்னா கூட என்எஸ்சிலயுமே அதே மாதிரி 1-2 அட்வான்ஸ் வந்து 993, டிக்ளைன் வந்து 1830 பங்குகள். 52 வீக் ஹை 20 பங்குகள் தான், லோ 234 பங்குகள், அப்பர் சர்க்யூட் 69 பங்குகள், லோயர் சர்க்யூட் 160 பங்குகள். ஸோ எல்லாமே வந்து ட்ரெண்ட் வந்து நெகட்டிவா இருக்கிறது தான் காட்டுது. அந்த 22,700 அல்லது 800ங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸையும் தாண்டல. டவுன்வர்ட் ட்ரெண்ட், அதனுடைய கண்டினியூஷன் தான் நான் பார்க்கறேன். இன்னைக்கு இன்ஃபோசிஸ், விப்ரோ, டெக் மஹிந்திரா, டிசிஎஸ் இதெல்லாம் இறங்குனதுக்கு காரணம் என்ன சார்? அப்ப ஐடி செக்டர் இன்னைக்கு ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, கரெக்ட்டுங்களா சார்? நிச்சயமா அதனுடைய வீழ்ச்சி தான் இன்னைக்கு பங்குச்சந்தையினுடைய இந்த இறக்கத்திற்கு காரணம் என்ன சார்? ஐடி செக்டர் டவுன் ஆனது காரணம் என்னங்க சார்? கிட்டத்தட்ட 2% மேல அந்த இண்டெக்ஸ் மட்டும் விழுந்திருக்கிறது. இது வந்து நேற்றே எதிர்பார்க்கப்பட்டது. ஏன்னா திங்கள் என்று நீங்க பார்த்திருப்பீங்க அமெரிக்க பங்குச்சந்தையில நாஸ்டாக் வந்து ஃபியூச்சர்ஸ்ல பார்த்தோம்னா அதுக்கப்புறம் கூட தொடர்ந்து சந்தையில 600 புள்ளிகளுக்கு மேல் ஒரு 4% வீழ்ச்சியை சந்தித்தது சமீப காலத்துல. ஏன்னா நாஸ்டாக் ஏன் நான் சொல்றேன்னா, நாஸ்டாக் வந்து தொழில்நுட்பம், தகவல் தொழில்நுட்பம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இது ரிலேட்டடா டெக்னாலஜி ரிலேட்டடான நவீன தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அது என்ஒய்சிங்கிறது பெரும்பாலும் பழைய நிறுவனங்கள் அதுல அங்கம் வகிக்கக்கூடியது, முக்கியமா அந்த குறியீடுகளே. ஸோ நாஸ்டாக் வந்து வீழ்ச்சியை சந்தித்திருக்கும் பொழுது அதுல குறிப்பாக ஆப்பிள், மெட்டா, டெஸ்லா, என்விடியா இந்த மாதிரி பல நிறுவன பங்குகள் அங்கு வீழ்ச்சியை சந்தித்த பொழுது அதன் தொடர்ச்சியாக இந்தியாவில பெரிய வீழ்ச்சியை சந்திக்கல நம்முடைய பங்குகள். அதனுடைய துவக்கம் தான் இன்னைக்கு நடந்திருக்குன்னு நான் பாக்குறேன். சற்று தாமதமாக இன்னைக்கு அதனுடைய இது தெரிகிறது. இன்ஃபோசிஸ், விப்ரோ, டெக் மஹிந்திரா, டிசிஎஸ் இதுல எல்லாம். பட் ஒரு விஷயத்தை இங்க நான் சொல்லணும், இது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய காரணங்கள் எதுவும் கிடையாதுன்னா கூட இந்த நிறுவனங்கள் எல்லாமே பெரும்பாலான ஒரு டாப் 5 or 6 பெரும்பாலான தகவல் தொழில்நுட்ப துறையில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே, நான் பலமுறை சொல்லியிருக்கேன், சொந்தமாக ரியல் எஸ்டேட் இருக்கு, அதனால அவங்களுக்கு வாடகை செலவு கிடையாது. அவங்களுக்கு பல சலுகைகளை அரசாங்கம் ஆரம்ப காலங்களில் வழங்கி இருந்தது. ஏற்றுமதியில் அதில் வரக்கூடிய வருமானத்துல வருமான வரி விலக்கு உட்பட பல விஷயங்கள்ல இருந்து அவங்க கேஷ் ரிச் கம்பெனிஸ், கடன் எதுவும் கிடையாதுங்கிறதுனால வட்டி கட்ட வேண்டியது இல்லை. ஸோ இப்படி பல முன்னணி நிறுவனங்கள் இருக்கிறதுனால அந்த துறை வந்து பேட்லி பீட் அண்ட் டவுன் தான் நான் நினைக்கிறேன். இதுல குறிப்பிட்டு எந்த பங்கு நல்ல பங்கு, மோசமான பங்குங்கிறது வந்து அவங்களுடைய பார்வையை பொறுத்து முதலீட்டு ஆலோசகர்களை கலந்து முடிவெடுக்கணும். பட் இந்த துறைன்னு பார்க்கும் பொழுது ஒரு கணிசமான இறக்கத்தை சந்தித்து ஸ்லோவா இதற்கு மேலும் வீழ்ச்சியை சந்திக்குமானால் வரக்கூடிய நாட்கள்ல அது நிச்சயமா வந்து ஒரு 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 பாசிட்டிவான அவுட்லுக், ஒரு ஒரு முதலீடு செய்வதற்கான வாய்ப்பாகத்தான் நான் அதை பார்க்கிறேன். அமெரிக்கால திங்கட்கிழமை வீழ்ச்சி அடைஞ்சது. ஒரு நாள் கேப் எல்லாம் இந்த மாதிரி நடக்குமா சார்? ஏன் உடனே ரியாக்ட் பண்ணல? ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பங்குகள்ல அல்லது ஒவ்வொரு துறைகள்ல பிரியாரிட்டியில கவனம் இருக்கும். இதுல வந்து பதட்டப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இந்த பங்குகள் ஏற்கனவே பேட்லி பீட் அண்ட் டவுன். சோ அதனால இருந்திருக்கலாம். இன்னைக்கு வந்து ஒரு குறிப்பிடத்தக்க காரணம்ங்கிறது, இந்த காரணங்கள்லாம் கண்டுபிடித்து ஏதாவது புதிய காரணங்கள் சொல்லப்படும், அதெல்லாம் இல்ல. இது எல்லாமே வந்து ஒரு ஒரு டைம் லேக்குங்கிறது எப்போதுமே இருக்கும். சில துறைகள்ல உடனடியா நடக்கும், சில இதுல தாமதமாக இருக்கும். எனக்கு தெரிந்தது குறிப்பிடத்தக்க காரணங்கள் எதுவும் இல்லை. ரெண்டாவது வீழ்ச்சி பெரிய வீழ்ச்சி இல்ல. இது வந்து இன்ஃபோசிஸ் மட்டும் 4% வீழ்ந்திருக்கு, மற்றதெல்லாம் 2-3%ங்கிறது அன்றாடம் ஒரு வீழ்ச்சி இருக்குது. இன்னைக்கு இருக்க சந்தையில சாதாரணமா பார்க்கக்கூடிய வீழ்ச்சியை தான் நான் பார்க்கிறேன். நேத்து நம்ம பார்த்தோம் சார், பேங்க் 27% கீழே விழுந்தது இண்டஸ் பேங்க். ஆமா. இன்னைக்கு பாக்குறப்ப 4% டக்குன்னு ரெக்கவர் ஆயிடுச்சுங்களே சார்.
இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 28-30 ரூபாய் ஏறி 655 685 ரூபாய்க்கு அருகாமையில் முடிஞ்சிருக்கு. இதற்கு காரணம் நேற்று மாலை நம்ம கூட அதை பத்தி பேசணும். சந்தை முடிவடைந்த பிறகு அந்த அந்த முடிவுரையும் தருணத்துல வந்து அந்த நிறுவனத்தினுடைய CFO நிறைய கிளாரிபிகேஷன்ஸ் எல்லாம் கூட கொடுத்திருந்தாரு. அது வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து ப்ரொமோட்டர்ஸுமே சொல்லியிருக்காங்க, இந்த நிறுவனத்தினுடைய இந்த வங்கியினுடைய பைனான்சியல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, ஹெல்த்தியா இருக்குது. இந்த ஒரு அடியை தாங்கக்கூடிய சக்தி எங்களுக்கு இருக்கு. இது ஒரே ஒரு தடவை தான் இது நடந்திருக்கு. இதுக்கு இனிமேல் வராம நாங்க பாத்துக்குவோம். இதை தாண்டி வெளிவருவதற்கான வழிமுறைகளும் ஆதாரமான வலுவான நிலையும் எங்களுக்கு நிதிநிலை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேல அவங்களுக்கு இல்ல அப்படின்னா உண்மையில அவங்க சொல்றது உண்மையை எடுத்துக்கலாம். அதாவது இப்ப இது வரைக்கும் சொல்லியிருக்கக்கூடிய அந்த 2.35% நெட்வொர்க் எரோஷன் பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதற்கு மேல இல்லை அப்படின்னு ஒரு உறுதியாக சொல்ல முடியும் என்றால் நிச்சயமாக வந்து இவ்வளவு அடி வாங்குவதற்கான காரணம் இதுல இந்த வங்கிக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து அடிப்படையில ஒரு நம்பகத்தன்மை. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து இந்த வங்கியை மட்டும் பாதிக்கல. இந்த வங்கி துறையில் இருக்கக்கூடிய மற்ற ஏனைய பங்குகளை கூட நேற்று பாத்தீங்கன்னா வந்து ஒரு மக்கள் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சந்தேக கண்ணோடு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மை சார். சோ இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. யாரை நம்புறது, எதை நம்புறது, எப்படி நம்புறதுன்னு. ஏன்னா இது ஒண்ணும் பெரிய ஊழலோ அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு இதான் நம்ம உதாரணத்துக்கு நேற்று நம்ம சத்தியம் பத்தி பேசணும். பட் அந்த மாதிரியான ஒரு பெரிய இது கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய இதுவரைக்கும் வெளிவந்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில். ஆனா ஊழல் இல்ல சார். ஆனா தகவலை மறைக்கிறது கூட முதலீட்டாளர்களுக்கு வந்து சம்திங் ஏதோ ஒரு ஃபிஷ்ஷா தானே சார் இருக்கு. ஆமா, இல்ல நிச்சயமா. அதாவது அந்த அக்கவுண்டிங் மெத்தட்ல அவங்க வந்து அதை சரியாக கையாளல, அதுல டிஃபரன்ஸ் வந்திருக்கிறத பிரதிபலிக்கல. இதனால லாபம் கூட்டி காட்டப்பட்டிருக்கு. அது இப்ப குறைகிறது. சோ அதனால இது வந்து தவறுதான். நம்ம தவறு நம்ம இது இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் எதுக்காக சொல்றேன்னா, நேற்று சில பேர் கேட்டிருந்தாங்க, என்ன சார் இது வந்து அவ்வளவு பெரிய இது? அப்படி கிடையாது. சத்தியம் கம்ப்யூட்டருங்கிறது வந்து மொத்தமாக ஆயிரக்கணக்கான கோடிகள், இன்னும் வந்து பல ஆயிரம் கோடிகள் அந்த நிறுவனத்தினுடைய மொத்தமே அது காணாம போற அளவுக்கு இருந்தது. ஓகே, திவாலாகிற அளவுக்கு இருந்தது அந்த காலகட்டத்துல. அந்த மாதிரி இல்லை இது. இதனுடைய அவங்களுடைய ஒட்டுமொத்த சொத்து மதிப்புல ஒரு சிறு பகுதி. பட் கொஸ்டின் எங்க வருதுன்னா வந்து நம்பகத்தன்மை. ஒரு நல்ல ப்ரொமோட்டர்ஸ் ஒரு பொதுவாக கடந்த பல ஆண்டுகளாக பல டிகேட்ஸா அவங்களோட மேல வந்து பெரிய குற்றச்சாட்டுகள் எதுவும் இல்லை. பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்கக்கூடிய நிறுவனங்கள்ல அதுல வந்திருக்கிறதுனால இது வந்திருக்கு. அதனாலதான் அது கவனம் பெறுகிறது. ஒரு பக்கம் பாரதி ஏர்டெல் எலன் மஸ்க் கூட ஜாயின் பண்ண போறாங்க, ஸ்டார்லிங்க். முதல்ல இந்த செய்தி வந்த உடனே அந்த பங்கினுடைய விலை ஒரு ஜம்ப் பண்ணுச்சு, அதிகரிச்சது. அதற்கு பிறகு வந்து அவங்க வந்து அவங்களோட மட்டுமல்ல ஜியோவோடையும் இந்த தொடர்பு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், ஒப்பந்தம் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். தகவல் வந்த உடனே அப்படியே ஒரு இறக்கத்தை சந்தித்து இருக்கிறத நம்ம பார்க்க முடிந்தது. பட் ஓவராலா இது ஒரு நல்ல விஷயமா தான் பாக்குறாங்க. சந்தையை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்டார்லிங்கோட பண்ணிருக்கு. ஆனா இது இண்டஸ் டவர்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்திற்கு அந்த பங்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு வணிகத்துக்கு இடையே 8% வீழ்ச்சியை சந்தித்தது. 315 ரூபாய்க்கு கீழே வந்தது. காரணம் என்னன்னா அவங்களுடைய கோர் பிசினஸ் இதுதான். இப்ப அதை வந்து இவங்க எடுத்துக்கிட்டு போறாங்க. எலான் மஸ்குடைய ஸ்பேஸ் எக்ஸ் எடுத்துட்டு போறாங்க. அப்ப அதுல பாரதி ஏர்டெல் ஜாயின் பண்றாங்க. இன்ஃபேக்ட் பாரதி ஏர்டெலுக்கு வந்து எலான் மஸ்கனுடைய ஸ்பேஸ் எக்ஸுக்கு காம்படிட்டரோட வேற டைப் ஏற்கனவே இருக்கு. இந்த சூழல்ல பாத்தீங்கன்னா வந்து நிச்சயமா பாரதி ஏர்டெலுக்கும் ஜியோ பிளாட்ஃபார்முக்கும் இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸா தான் பார்க்கப்படுகிறது. இவங்க ரெண்டு பேரோட எலான் மஸ்க்கு இது ரொம்ப பாசிட்டிவான விஷயமா நான் பாக்குறேன். ஏன்னா சந்தையில வந்து அப்படி பார்க்க மாட்டாங்க. பட் பொதுவாக எலான் மஸ்க்கு ஒரு மிகப்பெரிய சந்தையை அக்சஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பா ஸ்பேஸ் எக்ஸுக்கு இது கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். லாங் டேர்ம்ல இது வந்து ஒரு நல்ல பலன்களை தரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நம்ம இந்தியால பெரிய நிறுவனங்கள் பாக்குறப்ப ஏர்டெல் ஜியோ தான். ரெண்டு நிறுவனம் கூட டைப் வைக்கிறாரு. எப்படி பார்த்தாலும் ஒரு லாபம் தான் எலான் மஸ்க்கு. அப்படிதான் நான் பாக்குறேன் இதை. ஓகே சார். இங்க பிப்ரவரியோட அந்த சிபிஐ, ஜனவரியோட ஐஐபி இந்த டேட்டாலாம் வெளியே இருக்குங்க சார். இது என்ன சார் சொல்லுது? தரவு என்ன சார் சொல்ல வருது? கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ்னு சொல்லக்கூடிய நுகர்வோர் விலை குறியீடு பிப்ரவரி மாதத்திற்கான தரவுகள் இன்னைக்கு வெளியே இருக்கு. பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ PIB.gov.in அங்க வெப்சைட்லயும் போட்டிருக்காங்க. மோஸ்ட்லின்னு சொல்லக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன்லயும் போட்டிருக்காங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டியது பிப்ரவரி மாதத்திற்கானது வந்து ஆல் இண்டியா கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் சொல்றது பிப்ரவரி மாதத்திற்கு வந்து 3.61%. இது வந்து ப்ரொவிஷனல், ஃபைனல் டேட்டா அப்புறம் வரும். 3.61%. இது கூடவா குறையவா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி மாதத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் 0.65% குறைவு. அதாவது 65 பேசிஸ் பாயிண்ட் குறைஞ்சிருக்கு பணவீக்கம்னு சொல்றாங்க. ஏன்னா ஜனவரி மாசம் வந்து 4% மேல இருந்தது. 4.25 அல்லது 26 நினைக்கிறேன். அந்த அளவுல இருந்தது. 4% மேல இருந்தது. இப்போ வந்து 65 பேசிஸ் பாயிண்ட் குறைந்து 3.61 வந்திருக்கு. இதற்கு முக்கியமான காரணமாக பல விஷயங்களை சொல்றாங்க. அதுல ஒன்று வந்து சென்ற ஆண்டு பிப்ரவரி மாதத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் இந்த ஆண்டு பிப்ரவரி மாத பணவீக்கத்துல ஃபுட் இன்ஃபிளேஷன்
குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இந்த ஃபுட் இன்ஃப்ளேஷன்லயும் ரூரல், அர்பன் 2 பிரிக்கிறாங்க. நீங்க அந்த டேட்டா நம்ம லிங்க் ஷேர் பண்ணுவோம். அதுல உள்ள படிச்சு பார்த்தாங்கன்னா டீடைல்ஸ் தெரியும். அர்பன் இன்ஃப்ளேஷன் 4.06%, ரூரல் வந்து 3.20% அப்படிங்கிறாங்க. ஸோ ஆனால் இது வந்து குறைஞ்சிருக்குங்கிறாங்க. இது போக ஹவுசிங் இன்ஃப்ளேஷன், ஃபியூவல் அண்ட் லைட் இன்ஃப்ளேஷன் இது வந்து -1.33, எஜுகேஷன் இன்ஃப்ளேஷன் அது வந்து 3.83%, ஹெல்த் இன்ஃப்ளேஷன் 4.12, இப்படி பல தரவுகள், டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் இப்படி பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இதுல சிலது குறைஞ்சிருக்கு, சிலது கூடி இருந்தாலுமே நெட்டா பாத்தீங்கன்னா பணவீக்கம் குறைந்திருக்கிறது. இதுதான் இவர்கள் தரக்கூடிய ஒரு ஒரு விஷயம். இதுல வந்து ரூரல் ஏரியால அதிகமா வந்து, அதாவது ரூரல் ஏரியால 3.2% தான், அர்பன்ல வந்து 4.06, ரெண்டு சேர்த்து ஆவரேஜ் தான் அதை நம்ம பார்க்கணும். ஓகே. இன்ஃப்ளேஷன் குறைஞ்சா மக்களுக்கு நல்லதுதான். நல்லதுதான். எஸ் சார். ரெண்டாவது ஐஐபி பத்தி கேட்டிருந்தீங்க நீங்க, இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். ஆமாங்க. அது வந்து ஜனவரி மாதத்திற்கான தரவுகள் தான் இன்னைக்கு வெளியாகி இருக்கிறது. எப்போதுமே ஒரு மாசம் தாமதமா தான் அது வரும். சிபிஐ, டபிள்யூபிஐ மாதிரி அது உடனடியாக அடுத்த மாசமே வராது. ஏன்னா நிறைய விஷயங்கள் அவங்க இது பண்ண வேண்டியிருக்கிறதுனால வரக்கூடிய நாட்கள்ல அதை மாத்துவாங்கன்னு நான் நம்புறேன். பட் இப்ப பாத்தீங்கன்னா ஜனவரி மாதத்திற்கான தொழில் உற்பத்தி குறியீடு 5% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு இதுவுமே அகைன் ஒரு குவிக் எஸ்டிமேட் தான். இதை ரிவைஸ் பண்ணுவாங்க பின்னால். இதுல ஏதாவது பெரிய மாறுதல்கள் இருந்தால் ரிவைஸ் பண்ணுவாங்க சில நாட்களுக்கு பிறகு. டிசம்பர் மாதத்தோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து அதிகம். டிசம்பர் மாதத்துல 3.2% தான் இருந்தது தொழில் உற்பத்தி குறியீடு. ஆனால் ஜனவரி மாதத்துல 5% அதிகரிச்சிருக்கு. இதுக்கு மெயினா அவங்க சொல்றது பல செக்டார்ஸ், அதுல குறிப்பாக மைனிங் செக்டார் வந்து 4.4%, மேனுஃபேக்சரிங் வந்து 5.5% கணிசமாக அதிகரிச்சிருக்கு. அதுதான் இந்த அதிகரிப்பதற்கு முக்கியமான காரணம். எலக்ட்ரிசிட்டி, மின் உற்பத்தி அது வந்து 2.4% அதிகரிச்சிருக்கு. இந்த மாதிரி பல துறைகள் அதிகரிச்சிருப்பதன் காரணமாக தொழில் உற்பத்தி குறியீடுல வந்து ஒரு பாசிட்டிவான மாற்றம் இருப்பதையும் பார்க்க முடிகிறது. ஆக்சுவலா நம்ம பிஎம்ஐ பார்த்தோம், பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ் பார்க்கும் பொழுது பிப்ரவரி மாதத்திற்கானது வந்து கொஞ்சம் குறைவா இருக்கதா பார்த்தோம், 1%. பட் ஆனால் ஐஐபி வந்து கூடுதலா இருக்கு. இது எப்போதுமே இந்த கான்ஃபிளிக்ட் வந்து பாக்குறோம். ஐஐபிங்கிறது ஆக்சுவல் நம்பர்ஸ், பிஎம் பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ்ங்கிறது அடுத்த மாதம் அவர் வாங்க அவங்களுடைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு எஸ்டிமேட் மாதிரி, அது கெஸ் ஒர்க் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஆனால் இது வந்து ஆக்சுவல் தரவுகள். இதுல சின்ன மாற்றங்கள் இருந்தால் இந்த குவிக் எஸ்டிமேட்டை ரிவைஸ் பண்ணுவாங்க. மற்றபடி இது வந்து கரெக்டான ஒரு எஸ்டிமேட்டா தான் அரசாங்கம் சொல்கிறது. அதனால இந்த ஐஐபிக்கும் பிஎம்ஐக்கும் சில சமயம் ஜிடிபிக்கும் கூட வித்தியாசங்கள் இருக்கிறத பார்த்திருக்கோம். ஏன்னா வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு தரவுகளின் அடிப்படையில் அவங்க பண்றதுனால இந்த வித்தியாசங்கள் வருது. சில தவறுகள் நிகழ்வதால் மக்களுக்கு இதனுடைய நம்பகத்தன்மையை பற்றி ஒவ்வொரு கேள்வி எழுப்புறதும் செய்யறாங்க. அது வந்து நியாயமான ஒரு விஷயமா தான் இருக்கு. நம்ம பார்த்தோம், நடப்பு கணக்குப்பட்ட கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்ல வந்து இறக்குமதி ஏற்றுமதிக்கு இடையில இருக்கக்கூடிய டெபிசிட்ல வந்து பிரச்சனை வந்தது நம்ம சில மாதங்களுக்கு முன்பு கூட பார்த்தோம். பட் இப்ப நெட்டா பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு நல்ல விஷயம். ஒன்று, நுகர்வோர் விலை குறியீடு குறைந்திருக்கிறது, பணவீக்கம் குறைந்திருக்கிறது. இதன் காரணமாக வட்டி விகிதம் அடுத்து வரக்கூடிய மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய சந்திப்பு ஏப்ரல்ல நடக்கும் பொழுது, ஏன்னா பிப்ரவரியில கொஞ்சம் குறைச்சாங்க, ஏப்ரல்ல குறைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கருதுகிறது சந்தை. ரெண்டாவது, தொழில் உற்பத்தி குறியீடு பாசிட்டிவா இருக்கு, அதிகரிச்சிருக்கு. இது ரெண்டும் பாசிட்டிவான விஷயமா நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல. சிறப்புங்க சார். சிபிஐயும் பாசிட்டிவ், ஐஐபியும் பாசிட்டிவ், காப்பரும் பாசிட்டிவா இருக்கே சார் நீங்க சொன்ன நாள்ல இருந்து. கமாடிட்டி மார்க்கெட் எப்படி சார் இருக்கு? சர்வதேச அளவில் ஒரு மிகப்பெரிய எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு நிபுணர் சொன்னது, காப்பர் வந்து அவர் வந்து நேற்று இன்னைக்கு ஏறும்னு சொல்லல, அடுத்த பல ஆண்டுகளுக்கு தொடர்ந்து ஏற்றத்தில் இருக்குன்னு சொன்னாரு. ஆனா நம்ம மார்க்கெட் எப்போதுமே அப்படித்தானே, முன்கூட்டியே டிஸ்கவுண்ட் பண்ணக்கூடியது. நேற்று 1%க்கு மேல அதிகரிச்சிருந்தது, இன்னைக்கும் கிட்டத்தட்ட 1% அதிகரிச்சிருக்கு. எம்சிஎக்ஸ்ல முன்பேற சந்தையில 896 897 அப்படின்னு இருக்கு. அது மட்டும் இல்லாத அதோட சேர்த்து வெள்ளியும் அதிகரிச்சிருக்கு. ரெண்டுக்குமே முக்கியமான காரணம் சர்வதேச சந்தையில காப்பர், வெள்ளி, தங்கம் இதனுடைய 3 விலை. தங்கத்தினுடைய விலை சிக்னிபிகண்டா அதிகரிக்கல, அதே லெவல்ல தான் இருக்கு. பட் வெள்ளியினுடைய விலை $33 தாண்டி வணிகம் நடந்துகிட்டு இருக்கு. காப்பரோட விலையுமே வந்து கிட்டத்தட்ட 2% இன்னைக்கு அதிகரிச்சிருக்கதை பார்க்க முடிகிறது. சர்வதேச சந்தையில, உள்ளூர் சந்தையில 1% தான், சர்வதேச சந்தையில 2% அதிகரிச்சிருக்கு. இந்த லேக்ங்கிறது அப்புறம் சரியாகும். ஒண்ணு அதை பார்த்து இது ஏறும் அல்லது அது குறையும். இது எப்போதுமே நடக்கக்கூடியது தான். கோல்டு, க்ரூட் ஆயிலுங்களா சார்? கோல்டை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றம் இல்லை, நான் சொன்னேன் இல்லையா, அதே தான் நேற்றைய விலையை ஒட்டி இருக்கு. க்ரூடுமே வந்து $67 கீழே தான் இருக்கு. கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, $66 கீழே இருந்தது, இப்போ இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் $67 கீழே தான் இருக்கு. இன்னும் இந்த 1% ஏறி இருந்தா கூட ஒரு பெரிய புல்லிஷ் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆனதா நான் பார்க்கல, நெகட்டிவ் டெரிட்டரியில தான் இருக்கு. பட் ரூபாயினுடைய மதிப்புல பெரிய மாற்றங்கள் இல்லைங்கிறதுனால இங்க வந்து ஸ்டேபிளா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அங்க இருக்குது அப்படியே பிரதிபலிக்கிறது. $87.29 அப்படிங்கிற அளவுல இருக்கு. நேற்றைய இதை ஒட்டித்தான் இருக்கு. டாலரை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றங்கள் ஏதும் இல்லை. ஏன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயுமே டாலர் இண்டெக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுலயுமே வந்து பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. அந்த இறங்கினபடி அப்படியே நிக்குது. எக்ஸ்போர்ட் கருத்துக்களை தொடர்ந்து நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. முக்கியமா ரிச் டாட் புவர் டாட் ஆத்தர் ராபர்ட் கியோசாகி
அவர் ஆமா. தொடர்ந்து பல விஷயங்கள்ல வந்து நெகட்டிவா தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னி கூட தான் சொல்லியிருக்காராமே சார். அது என்ன மேட்டருங்க சார்? அவர் ராபர்ட் கேஸுக்கு என்ன சொல்றாருன்னா, மிகப்பெரிய, அதாவது முதல்ல சொன்ன விஷயத்த நான் ஏத்துக்கிறேன். எவ்ரிதிங் பபிள் இஸ் பர்ஸ்டிங்கிறாரு. எங்கெங்கெல்லாம் வந்து இந்த சோப்பு முட்டை மாதிரி ஃப்ராத்தா இருக்குதோ அதெல்லாம் வெடித்து கொண்டிருக்கிறதுங்கிறாரு. அது கரெக்ட். அது நடக்குது, அது நடக்கிறது நல்லது, நடக்கத்தான் வேணும். பட் அதுக்கு அடுத்தது ஒரு ஸ்டெப் மேல போயிட்டு இந்த கிராஷ் வந்து பிக்கெஸ்ட் இன் ஹிஸ்டரியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. வாய்ப்பு இருக்கலாம். அது நடக்குமான்னுலாம் தெரியல. அதுக்கான சரித்திரத்திலேயே 1929க்கு பிறகு மிகப்பெரிய ஒரு கிராஷா இருக்கும் அப்படிங்கிற அதுக்கான இது இருக்குன்னு சொல்றாரு. பட் அது அதற்கான வாய்ப்பு, அவ்வளவு பெரிய வாய்ப்பு நிச்சயம் இறங்கும். கரெக்ஷன் இருக்கும், ஸ்ட்ராங்கா கூட இருக்கலாம், கொஞ்சம் ப்ரொலாங்கா கூட இருக்கலாம். பட் ஒரு பெரிய டிப்ரெஷன் வர அளவுக்கு எல்லாம் வந்து வீழ்ச்சி இருக்கும்னு நான் நம்பல. பட் அவர் சொல்றாரு, நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பட் ஆனால் சில இன்னொரு நெகட்டிவான விஷயமும் இன்னைக்கு இந்த செய்தியில இருக்கு. ரிச் டாட் புவர் டாட் உடைய ஒரு நெகட்டிவ் வியூ ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இந்தியால நம்ம சந்தைகளை மியூச்சுவல் ஃபண்ட்ல, ஈக்விட்டி பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து விழக்கூடிய பணம், ஃப்ரெஷ் இது வரக்கூடியது இல்லையா, நெட் இன்ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து பாத்தீங்கன்னா கணிசமாக குறைஞ்சிருக்கு. 26% குறைஞ்சிருக்கு. இதற்கு முந்தைய மாதம் ஜனவரி மாதம் கிட்டத்தட்ட 40,000 கோடி கிட்ட இருந்தது. இப்ப 30,000 கோடிக்கு கீழே வந்திருக்குது. கிட்டத்தட்ட 10,000 கோடி குறைவாகத்தான் வந்து இன்ஃப்ளோ வந்திருக்கு. அப்படின்னா இவ்வளவு அமௌண்ட் தான் வந்து திரும்ப பங்குச்சந்தைக்கு வரும். பங்குச்சந்தைக்கு வரக்கூடிய தொகை குறைந்து கொண்டிருக்கிறதுங்கிறத நம்ம கவனத்துல பார்க்கணும். அதே மாதிரி டெட் மியூச்சுவல் ஃபண்ட், கடன் சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு இல்லையா, பரஸ்பர நீர் திட்டங்கள், அதுல வந்து ரொம்ப பெரிய வீழ்ச்சியை சந்தித்து இருக்கிறது அவுட்ஃப்ளோங்கிறது. எப்படின்னா அவுட்ஃப்ளோ 6,525 கோடி தான் பிப்ரவரி மாதம். ஆனால் ஜனவரி மாதம் பாத்தீங்கன்னா 1.28 லட்சம் கோடி பணம் உள்ள வந்தது கடன் பத்திரம் சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ள. இப்ப அது வரவே இல்லை. மேற்கொண்டு 6,500 கோடிக்கு மேல பணத்தை எடுத்திருக்காங்க. சோ நெட்டா பாத்தீங்கன்னா அதுவுமே நெகட்டிவா இருக்கு. ஒரே ஒரு விஷயம், உள்ள வரல கடன் பத்திரங்கள் சார்ந்ததுன்னா ஒருவேளை பங்குச்சந்தையை நோக்கி வருவதற்கான வாய்ப்பு இருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். கடன் பத்திரங்கள்ல இருந்து பணத்தை எடுத்திருக்காங்கன்னா ஒருவேளை பங்குச்சந்தையில அதிக வாய்ப்பு இருக்குன்னு அவங்க வந்து போட துவங்கி, அதுக்கான வாய்ப்பும் இருக்கதா நம்ம மறுக்க முடியாது. பட் இது ஒரு தற்காலிகமாக நெகட்டிவான ஒரு நியூஸா தான் சந்தையால் பார்க்கப்படும். இது சொல்லக்கூடிய அதே சமயத்துல ரெண்டு நல்ல விஷயத்தையும், பாசிட்டிவான விஷயத்தையும் சொல்லணும். ஒன்று, மூடிஸ் சர்வதேச நிறுவனம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவுடைய வங்கித்துறையை பத்தி பயப்பட வேண்டியது இல்ல. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, இண்டஸ்இண்ட் வங்கி நடந்த உடனே இவ்வளவு பெரிய மிகப்பெரிய வங்கியில இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கான்னு ஒரு பயம் வந்த உடனே மற்ற வங்கிகளை பத்தியும் மக்கள் பயப்பட துவங்கினாங்க. அப்படி இல்ல, இந்தியாவுடைய வங்கித்துறை வந்து ஓரளவு ஸ்டேபிளா இருக்கு, ஸ்திரத்தன்மையோடு இருக்கு, பயப்பட வேண்டியது இல்ல. அவுட்லுக் வந்து பாசிட்டிவா, அதாவது ஸ்டேபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய என்விரான்மெண்ட்லாம் ஃபேவரபிளா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு விஷயமா பார்க்கணும். பட் அப்கோர்ஸ் இது இண்டஸ்இண்ட் பேங்கினுடைய அந்த பின்னணியில அவங்க சொல்லல, பொதுவாக வங்கிகளுடைய இதை பத்தி சொல்லியிருக்காங்க. பட் இந்த பின்னணியில இது நடந்த பிறகு, இண்டஸ்இண்ட் பேங்க் வங்கி நடந்த அந்த பிரச்சனைக்கு பிறகு இது வர்றதுனால நம்ம அதை வந்து பாசிட்டிவா பார்க்க வேண்டியதா இருக்கு. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், பிளாக் ஸ்டோன். இந்த பிளாக் ஸ்டோன்ங்கிறது வந்து மிகப்பெரிய அந்நிய முதலீட்டு நிறுவனம், வெளிநாட்டு முதலீட்டு நிறுவனம். இந்தியாவில் மிகப்பெரிய முதலீடுகளை செய்யக்கூடிய நிறுவனம். 2005ஆம் ஆண்டு $1 பில்லியன் போடுறேன்னு சொன்னப்ப அது பெரிய விஷயமா பார்க்கப்படல. இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல வந்து முதலீடு செய்து கொண்டிருக்கிறார்கள், $50 பில்லியன். இதை வந்து அடுத்த வரக்கூடிய சில ஆண்டுகளுக்குள்ள 2 மடங்காக நாங்க இந்தியாவில் அதிகரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து எதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து, இங்க வந்து பிசினஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்திய பெரிய வளர்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அதுக்கு பொருளாதாரம் வலுவான நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதனால வாய்ப்புகள் நிறைய இருக்கு. We are bullish on the country அப்படின்னு சொல்றாங்க. அதனால நாங்க எங்களுடைய எக்ஸ்போஷரை வந்து அதிகரிக்க போறோம். ஆண்டுக்கு ஆண்டு, ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 40% ரிட்டர்ன் நாங்க இந்திய முதலீடுகளில் இருந்து எடுத்திருக்கோம் கிராஸ் பேசிஸ்ல. அதனால இந்தியா விட்டு நாங்க வெளியேறக்கூடிய ஐடியா இப்போதைக்கு இல்லை. இன்னும் சொல்ல போனால் நாங்க எங்களுடைய முதலீடுகளை அதிகரிப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன். எனினும் லாங் வீக்கெண்டு, நாளை கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா அடுத்து நாளை மறுநாள் வந்து ஹோலிக்காக பங்குச்சந்தை விடுமுறை. நாளைக்கு லீவா சார், நாளானைக்கு லீவுங்களா சார்? நாளை மறுநாள் தான் லீவு, நாளைக்கு இல்லை. நாளை மறுநாள் வெள்ளி அன்று பங்குச்சந்தை லீவு. சோ வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள் தொடர்ந்து விடுமுறை இருக்கிறதுனால திங்கள் என்று சந்தை துவங்கும் பொழுது மிகப்பெரிய மாறுபாடுகளோடு திறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம அமெரிக்க பங்குச்சந்தை நாளைக்கு இருக்கு, நாளை நம்முடைய பங்குச்சந்தை முடிவடைந்த பிறகு இருக்கும், அதற்கு பிறகு வெள்ளி என்றும் இருக்கும். சோ இந்த 2 நாளில் சர்வதேச சந்தைகளில் வரக்கூடிய மார்க்கெட் மாறுதல்கள், தங்கம், வெள்ளி, கச்சா எண்ணெய், இதுல எல்லாம் வரக்கூடிய மாறுதல்கள், பல நிகழ்வுகள், இதை பொறுத்து அடுத்து வரக்கூடிய திங்கள் நன்று இருக்குங்கிறதுனால நாளை வந்து ரொம்ப பெரிய பொசிஷன்ஸ் எதுவும் எடுத்துடக்கூடாது. கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இந்த பிளாக் ஸ்டோனை பத்தி நீங்க சொன்னீங்களா சார், ஒவ்வொரு வருஷமும் 40% நாங்க ப்ராஃபிட் பார்த்துருக்கோம் அப்படின்னு. ஆமா. அவங்க எந்தெந்த ஷேர்ல முதலீடு பண்ணிருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா சார்? இப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ஸா இருந்தா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அதை பப்ளிஷ் பண்ண வேண்டியது அவங்களுடைய கடமை. அதே மாதிரி பிஎம்எஸும் வந்து டிலேடா அவங்க வந்து அவங்களுடைய தகவலோட முதலீட்டாளர் கொடுப்பாங்க. இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிந்தவரை அந்த முதலீடு செய்திருப்பவர்களுக்கு தான் அந்த தரவுகள் கிடைக்குமே தவிர பொது வெளியில் எல்லாருக்கும் அவங்க வந்து கொடுப்பாங்கன்னு
நான் நினைக்கலாம். பின்னணியில அவங்க தெரிய வரும். அவங்க அந்த பங்குகளை பத்தி பேசும்பொழுது அது தெரிய வருமே தவிர, ஒரு ஓப்பனா டிரான்ஸ்பரண்டா இந்தந்த பங்குகள்ல இந்தந்த தேதிகள்ல இந்த விலைக்கு நாங்க முதலீடு செய்திருக்கோம் வித்திருக்கோங்கிறதெல்லாம் வந்து அங்க முதலீடு செய்தவர்களுக்கு மட்டும் தான் அந்த தரவுகள் தரப்படும். சோ சேட் சார். இல்ல நீங்க தெரிந்தாலுமே அது பண்ணாதீங்க, தவறு. காப்பி கேட் பண்றது ரொம்ப தவறு. என்னன்னா நம்ம முந்தின பெஞ்சில உட்காந்து நம்ம காப்பி அடிச்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. முந்தின பெஞ்சில உட்கார்ந்து இருக்க பிஎஸ்சி பிசிக்ஸ் எழுதுறா இருக்கும், நம்ம வந்து பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் எழுதிட்டு இருக்கோம். அந்த விடைத்தாள நம்ம காப்பி அடிச்சு என்ன ஆக போகுது? நான் அதை தான் நேற்று சொன்னேன். அவருடைய இலக்கு வேற, நம்முடைய இலக்கு வேறையா இருக்கலாம். அவங்க வந்து மேரத்தான் ஓட போறாங்க, நம்மளும் மேரத்தான் ஓடுறோம்னா அப்ப வந்து நம்ம அந்த பங்குகளை தெரிந்து வைத்துக் கொண்டு பின் விலை இறங்கும் பொழுதோ அல்லது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல முதலீடு செய்யறதுங்கிறது நல்லதா இருக்கலாம். பட் அவங்க எப்ப வெளியேறாங்கன்னு நமக்கு தெரியாது. அதுல ஒரு மிகப்பெரிய நிகழ்வு. இப்ப இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் எடுத்துக்கோங்க, 27% விழப்போகுதுங்கிறது அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. பட் ஆனால் தெரிந்த உடனே என்ன பண்ணணுங்கிறத ரொம்ப விரைவாக அவர்கள் முடிவெடுத்திருப்பார்கள். 10% 15% விலையில விழுகும் போது கூட வித்துட்டு போயிருக்கலாம், அல்லது 27% விழுந்த உடனே நேற்று வாங்கியிருக்கலாம். நம்மள எத்தனை பேருக்கு 27% விழுந்த உடனே வாங்குறதுக்கான தைரியம் இருந்தது? அல்லது 10% விழுந்த உடனே இதை வந்து விற்போமா அப்படின்னு முடிவு பண்ணிருக்கவே மாட்டோம். இன்னும் பாத்துக்கலாம் ஏன் விழுதுன்னு தெரியல அப்படின்னு. சோ ஆனால் அவங்களுக்கு வந்து அதற்கான ஒரு கெப்பாசிட்டி இருக்கு, டீப் பாக்கெட்ஸ் இருக்கு, ரிசர்ச் பண்றதுக்கு அவுட்ஃபிட்ஸ் அவங்களுக்குள்ள டேலண்ட், மேன் பவர் இருக்கு. உடனடியாக அவங்க வந்து இன்ஃபேக்ட் இந்த விஷயம் வெளிவந்ததே ஒரு அனலிஸ்ட் மீட்ல தான் வெளிவந்திருக்கு. முந்தா நாள் நடந்த ஒரு அனலிஸ்ட் மீட்ல அந்த அனலிஸ்ட் அவங்க வந்து இது தகவல் பங்குச்சந்தையில வந்து அப்கோர்ஸ் அவங்க வந்து பங்குச்சந்தைக்கு ஏற்கனவே தெரிவிச்சிட்டாங்க. தெரிவித்ததற்கு பிறகு அது சம்பந்தமான இதுல தான் டீடைல்ஸ் ஃபுல்லா கொடுத்திருக்காங்க. அந்த ஈவினிங் அந்த கால் நம்ம ஷேர் பண்ணோம் இல்லையா, அந்த லிங்க், அந்த ஆடியோ ரெக்கார்டிங் அதுல வந்து வெளிவந்திருக்கு. சோ இது நம்ம அவங்கள பார்த்து காப்பி அடிக்கிறதுங்கிறது வந்து ஒரு சரியா இருக்காது. எல்லாரும் நம்ம இளையராஜாவை பார்த்து காப்பி அடிச்சா நம்ம மியூசிக் டைரக்டர் ஆயிட முடியுமா? அல்லது நம்ம எம்ஜிஆரையோ ரஜினிகாந்தையோ அல்லது பெரிய ஆக்டர்ஸை பார்த்து காப்பி அடிச்சா நம்ம அவங்கள மாதிரி வந்துட முடியுமா? முடியாது. அதெல்லாம் வந்து நமக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு, நமக்குன்னு நம்முடைய தேவைகள் வேற, நம்முடைய இலக்குகள் வேற, நம்முடைய கோல்ஸ் வேற, நம்முடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ், நம்முடைய சேமிப்பு கெப்பாசிட்டி வேற, நம்முடைய ரிஸ்க் எடுக்கும் திறன் வேற, நம்முடைய புரிதல் வேற. அதற்கு தக்க நம்முடைய முதலீடு அமைத்துக் கொள்வதுதான் சரியா இருக்கும். காப்பி அடிக்கிறதுங்கிறது அதுல இருந்து கத்துக்கலாம். அந்த எப்படி அவங்க அந்த ப்ராசஸ் வந்து நம்ம கத்துக்கணுமே தவிர அவங்க எந்த பங்கு வாங்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுல வந்து நமக்கு பெரிய பிரோஜனம் இருக்கதா எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க என்டர் பண்ணது 50 ரூபாயில இருக்கும், நமக்கு தகவல் தெரியும் பொழுது அது 100 ரூபாய் இருக்கும். சோ அவங்களுடைய இலக்கே 100 ரூபாய், வித்துட்டு போயிடுவாங்க. வித்த 2 நாள் கழிச்சு நமக்கு தெரிய வரும் திரும்ப அந்த பங்குனுடைய விட 75 ரூபாயில இருக்கலாம். சோ அவங்க என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி ஃபில்டர் பண்ணி ஒரு பங்கை வாங்குறாங்கிறத தான் நம்ம கத்துக்கணுமே தவிர அது நம்ம பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் வந்து இதை பத்தி ரொம்ப தெளிவாக விளக்கி பல புத்தகங்கள் போட்டிருக்காங்க. எல்லாமே பொது வெளியில இருக்குது. நம்ம அதை படிச்சு தெரிஞ்சுக்கிறது தானே தவிர எதுவுமே ரகசியம் இல்லை. சிறப்புங்க சார். நீங்க சொன்னது ரொம்ப ஆழமா என் மனசுல வந்து பதிஞ்சிருக்கு சார். நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.